தேர்தல் ஆணையம் சொன்னா செத்து போனவன் உயிரோடு இருக்கிறான்னு எடுத்து காட்டு 10 அதான் 124 வயசுல ஒரு ப்ரூஃபை கொடுக்குறான். ஆமா, அது எப்படி சாத்தியமே இல்லை. அதான் சொல்றேன். அது உலகத்துல அது ஜப்பான்ல தான் இருக்கிறாங்க. அவங்க கூட 114 115 வயசு தான் வந்து அதிக உயிர். ஆமா, இங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா பிஜேபியால உருவாக்க முடியும். இப்படியே விட்டோம் அப்படின்னோம்னா நாளைக்கு 200 வயசு ஆள் இருக்கும். ஏன் இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சங்கியை வந்துட்டு பேசுவான் தொலைக்காட்சியில. எல்லாமே செய்வாங்க. புரியுதுங்களா? நீங்க பாருங்க யாரை தேர்ந்தெடுத்துறாங்கன்ட்டு. அவங்க ஒரு மோடி, ஒரு அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் இப்படிப்பட்ட ஆட்கள் தான். இவங்களுக்கெல்லாம் நியாய தர்மமும் கிடையாது, ஜனநாயகமும் கிடையாது, சோசலிசமும் கிடையாது, ரிப்பப்ளிக்கும் கிடையாது. என்னது? ஜாதி, மதம், ஆட்சி, அதிகாரம், பணக்காரங்கிட்ட எல்லாம் இருக்கணும். அப்படிதான். அதுதான் ஆர்எஸ்எஸ் கோர் ஐடியாலஜி. பணக்காரங்கிட்ட எல்லாம் அதிகமா இருக்கணும். என்னைக்காச்சும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் நேரு பண்ணார்ல 18 வயசுக்கு மேல பார்த்தவங்க எல்லாருக்கும் ஓட்டு, 21 வயசு மேல எல்லாருக்கும் ஓட்டுன்னு சொன்னார்ல, அதை ஆதரிச்ச பேசுறேன் ஒரு சங்கியினுடைய ரெக்கார்டை காட்டுங்க. எல்லாருக்கும் வாக்குரிமை அப்படின்றதுக்காக ஆர்எஸ்எஸ் போறான்னா அப்படின்னு ஒரு காட்டுங்க. மகாராஷ்டிரா கூட நீங்க சொன்னோன்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்சு 19 லட்சம் ஓட்டை வந்து ஆட் பண்ணிருக்காங்க புதுசா. 71 லட்சம் ஓட்டு. 71 ஒரு தொகுதிக்கும் 1,76,000 ஓட்டு மராட்டிய மாநிலத்துல மட்டும் கணக்குல சேர்த்திருக்கிறாங்க. கணக்குல போட்டாங்களா போட்டலன்னு தெரியாது.